நம்மளோட ஆக்சுவல் அட்ரஸ் என்ன, நம்ம சோலார் சிஸ்டத்தில் எவ்வளோ ஸ்டார் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ தே மென்ஷனிங் த சம் பர்டிகுலர் பிளேஸ் இன் எர்த். ஸோ அதுலேருந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். கீழே வந்து அதுக்கான லொகேஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எவ்வளோ தூரம் வெளியில் போகிறோம், ஆக்சுவலி வேவியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மவுண்டைன் வியூ ஆக்சுவலி தே இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. அது விசிபிளாக இருக்குல்ல எல்லாருக்குமே? வெஸ்டர்ன் யூஎஸ் மேலே. யா பாஸ் பண்ணுங்க. ஸ்டாப். திஸ் இஸ் அவர் சோலார் சிஸ்டம், ரைட்டா? எவ்வளோ பிளானட்ஸ் பார்க்க முடியுது? 8 பிளானட்ஸ் பார்க்க முடியுது. எத்தனை ஸ்டார்ஸ் பார்க்க முடியுது? சோலார் சிஸ்டம்ல பார்த்தோன்னா ஒரு ஸ்டார் நமக்கு தெரியுது. அப்போ how many stars in our solar system? Only one. Pass. So we all know that 1 mark answer. So நம்மளோட ஸ்டடீஸில் வந்திருக்கும். What is our nearest star in our solar system அப்படின்னு சொல்லி. யா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க ஸ்டார் பேர் என்ன? சன். சோலார் சிஸ்டத்துக்கு நியர்பையில் இருக்க ஸ்டார் பேர் என்ன? ஆல்ஃபா சென்டாரி. ஸோ தட் இஸ் அவர் சோலார் சிஸ்டம். பட் அது தெரியல நம்ம சோலார் சிஸ்டம். சன் மட்டும்தான் லைட்டாக விசிபிளாக இருக்குது, ரைட்டா? பட் நியரஸ்ட் ஸ்டார் எது? ஆல்ஃபா சென்டாரி. அதுக்கும் இன்னும் நியரஸ்டில் போகிறோன்னா ப்ரோகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இன்னும் நியரஸ்டில் போகிறோன்னா சிரியஸ். சிரியஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் அவர் ஸ்கை. ஸோ நம்மளோட இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப நல்ல பிரைட்டாக சில்வர் கலரில் ஒரு ஸ்டார் தெரியும், ரைட்டா? யார் யார் பார்த்துருக்கீங்க ரொம்ப பிரைட்டாக ஒரு ஸ்டார் சில்வர் கலரில்? ஸோ தட் இஸ் கால்ட் த சிரியஸ். ஸோ இப்போ தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் தாண்டி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்ந்ததை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேலக்ஸி. திஸ் இஸ் த கேலக்ஸி. திஸ் இஸ் அவர் மில்கி வே கேலக்ஸி. அண்ட் இந்த மாதிரி லாட்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாமே பார்க்கறது கேலக்சிஸ். இந்த மாதிரி கேலக்சிஸ்லாம் சேர்ந்தோம்னா தான் தட்ஸ் கால்ட் த யூனிவர்ஸ். ஸ்டாப். நம்ம ஸ்கூல் எங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? எங்க இருக்கும்? எங்க எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் நம்ம எர்த் எங்க இருக்குன்னு தெரியுதா? வேற அவர் சோலார் சிஸ்டம் கேலக்ஸி. ஸோ அப்போ நம்மளோட எர்த் எவ்வளோ பெருசு கம்பேரிட்டிவ்லி யூனிவர்ஸ்? வெரி 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 டூ ஸ்மால், ரைட்? ஸோ எர்த்தோ கேலக்ஸியோ தட்ஸ் நாட் எ பிக், ரைட்டா? அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஹியூமன் ஆஸ் எ ஹியூமனாக நம்மளோட கெப்பாசிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டியில் நாம் இது வரைக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது யூனிவர்ஸ், ரைட்? இப்போ மார்வலில் வந்து மல்டிவர்ஸ்லாம் வந்திருக்கு, ரைட்டா? எவ்வளோ பேருக்கு மல்டிவர்ஸ் தெரியும்? ஒயிட் டிராஃப்ட்டு, இன்னும் என்னென்ன இருக்குது, அந்த டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. மல்டிவர்ஸ்லாம் இப்போ வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட். ஓகே, ஃபைன். ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் வந்து இது வரைக்கும் ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பேஸ். ஓகே, ஸோ அகைன் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் போகணும். இப்போ ஒரு ஏலியன் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? வேர் வி ஆர் இன் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட், சோழவந்தான், மதுரை டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு ஸ்டேட், இந்தியா, ஏஷியா, எர்த், solar system, Milky Way galaxy, universe. So this is the steps. The multiple star, a group of star is called the galaxy. A group of galaxies is called the universe. That's all. Very simple. Okay. Yeah, pass. So again we go to our home Earth. ஸோ கம்பேரிட்டிவ்லி யூனிவர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நாம் ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளோ பெருசு? நாட் ஈவன் டு a dot, not even to atom கூட கம்பேர் பண்ண முடியாது, ரைட்டா? யா, வெரி ஸ்மால். பட் நாம தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு
Group of Schools.